clean edit, smooth transition, viral looks. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அடிச்சு புடிச்சு போயிட்டு இருக்கோம். Okay, so ஒரு blood வந்துட்டு I just நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கா. ஓகே. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஓகே. ஹாஸ்பிடல்லையும் இருக்கு. எல்லாரும் ஹாஸ்பிடல். Got this brownie bites. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் விலாகாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் சேர்த்து ஒரு வீக்கெண்ட் விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் இப்போ இன்ட்ரோ இப்போ தான் எடுக்க டைம் கிடச்சிது. ஸோ அதனால் இன்ட்ரோ இது. அண்ட் வீக்கெண்ட் விலாகில் சாட்டர்டே அண்ட் சண்டே என்ன நடக்குதோ அது நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்காக வந்திருக்கேன். இன்னைக்கு ஃபுல் டே வந்து ஷூட் தான் போக போகுது. ஸோ என்னோட கோ ஆர்டிஸ்ட் கலைவாணி இருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியில விஜயோட சிண்டிகேட் தலைவி. ஸோ வளர்ந்து வரும் ஒரு சூப்பரான விஜய் அவர்கள் என்னுடைய தங்கை. ஸோ வந்து கூட வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு கோ ஃபவுண்டர் மோனா, அவங்க மூஞ்ச மறைச்சிட்டே நாட்டா காட்டுறாங்க. இவங்க வந்து பேர் மறந்துட்டா ரோஸ். இந்த பாப்பா பேரு ஜனனி. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் கூட இருக்காங்க. இப்போ இந்த ஷூட்கான செட்டிங் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தலைய பாருங்க. ஆமா, இவரு தான் வந்து இந்த கம்பெனியோட ஓனர். ஒரு ரிங் லைட் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அவருதான். ஸோ இப்போ பரபரப்பா வேலை போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா ஷூட் வந்து பண்ண போறோம். நீங்க தொடர்ந்து பாருங்க. International Consultancy, Ministry of External Affairs, Government of ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வேர்வையா இருக்க மாதிரி, ஷைனியா இருக்க மாதிரி. சென்னையில் இருக்க ஹோட்டல்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், ஆஃபீஸ்க்கு சப்ளை பண்ற இப்பவே கிளீன் அண்ட் கேரை கான்டாக்ட் பண்ணுங்க. காஸ்டியூம் எனக்கு வந்து அம்மா பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ் சாப்பிட்றேன். ஹலோ கைஸ், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து வந்திருக்கேன். ஸோ பாண்டிச்சேரியில் எல்லா வருஷமுமே வந்து போடுவாங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட். இங்கே ஈசிஆரில் இருக்க ஆர்போரிட்டமில். ஸோ அங்கே தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கூட கலைவாணியும் வந்திருக்காங்க. அன்பிளான்டு கோஇன்சிடென்ஸா மீட் பண்ணிருக்கோம். நான் vlog ஸ்டார்ட் பண்ண கரெக்டா பாப்பா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ அது கலைவாணியோட அத்தை. நீங்க நிறைய பார்த்துருக்கலாம் வீடியோஸ்லாம். அவங்க வந்து உங்க கசின் அரவிந்த் அவர்கள். நாங்க 4 பேரும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை சுத்தி பார்க்க போறோம். போலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஷாப். இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கு. சிம்னிக்குள்ள போயிட்டு வெளியில வர மாதிரி. சூப்பர் நைஸ். ரெடி. நிறைய ட்ரெஸ் ஷாப், நைட்டிஸ், பழைய 10 காசுலாம் இருக்குங்க. அது தெரியும்.
போஸ்ட் கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கடைங்க இருந்துச்சு. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஒரே இடத்துல வந்து ஒரு சூப்பரான மார்க்கெட் ஸ்டால்ஸாக வந்து நிறைய போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்ஸும் இருந்தது. ஃபுட் ஸ்டால்ஸ் லைக் அந்த மாதிரியும் போட்டிருந்தாங்க. அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸும் இருந்தது. ஸோ ரெசின் ஆர்ட்னு ஒரு ஷாப் பார்த்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 15 மினிட்ஸில் எனக்கு வந்து உடனே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரெடி ஆகிடும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பின்னாடி வந்து சாங் போயிட்டு இருக்கு. நான் அப்புறமா பேசுகிறேன். இந்த கடை பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் மாதிரி ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. நம்மள ரேண்டமா ஒரு கார்ட் எடுக்க சொல்லுவாங்க. அது மூலியமா நமக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி சொல்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஷாப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய வீட்டுக்கு தேவையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்க மாரியான ஷாப்ஸ் இருந்தது. நெறைய ஃபுட் ஸ்டால் இருந்தது. அங்க இல்லாத ஐட்டமே இல்லன்னு தான் சொல்லணும். ஐஸ்கிரீம் டூ பிரியாணிலருந்து, கபாப்லருந்து, அ குல்ஃபீஸ் இந்த மாதிரியான எல்லா ஐட்டம்ஸுமே வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி பழைய டைப் நம்ம ஸ்கூலுக்குலாம் லஞ்ச் பேக் இதெல்லாம் கொண்டு போயிருப்போம். 90ஸ் கிட்டா இருந்தா, கண்டிப்பா இந்த லஞ்ச் பேக்லலாம் நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போயிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு தேவையான நெறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஏதோ ஹெர்பல் சோப்லாம் இருந்தது. ஸோ இந்த ரப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சின்னதுல எரேசர் பார்த்தீங்கன்னா, அழகா நெறைய டிசைனா வரும். அனிமல்ஸ் வரும். ஃப்ரூட் ஃப்ளேவர்லலாம் வரும். அண்ட் இந்த மாதிரி வாட்ச் அப்படியே கையில தட்டுனாலே அப்படியே ரோல் ஆயிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாட்ச்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ப்ரௌனீஸ் இருந்தது. அதான் ப்ரௌனி பைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பேஜே வந்து அதான். அ குக்கீஸ்லாம் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாம ஜாகரி போட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. நான் இந்த பிஸ்கெட் வாங்கியிருந்தேன் அவங்ககிட்ட. டேஸ்ட்டுக்குமே அவங்க குடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. வாட்டர் ஃபில் பண்ணிட்டு, ஒரு பவுல்ல நம்ம ஃபிஷ் வளர்க்குற மாதிரி அழகா வந்து செடி வளர்த்துட்டு இருந்தாங்க. அது உள்ளேயே இருந்து அழகா அப்புறமா அதுக்கப்புறம் வெளியில வரைக்கும் வளருது. ஸோ இது மாரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் நெறைய இருந்தது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். முடிச்சுட்டு நான் என்னோட ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஆர்டர் குடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதே ஷாப்க்கு வந்தேன். நான் வந்து பார்த்தா என்னோடது அழகா அதில போஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த மாரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் மட்டும் இல்லாம சென்டட் கேண்டில்ஸ், கேலண்டர்ஸ், மந்த்லி கேலண்டர்ஸ், இயர்லி கேலண்டர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ சூப்பரா வந்து அவங்க கிட்ட கஸ்டமைசேஷன் இருக்கு. ஜஸ்ட் ₹80 தான் மக்களே. உங்ககிட்ட நீங்க வந்து வேணும்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாரி கஸ்டமைசேஷன் வேணாலும் அவங்க பண்ணி குடுக்குறாங்க. அவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய மியூசிக் கான்சர்ட்லாம் போயிட்டே இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். எக்ஸ்மஸ் மார்க்கெட்ல 2 ஐட்டம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஒண்ணு ஃப்ரிட்ஜ் மேக்னெட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா குக்கீஸ். ஸோ நல்லாயிருக்கு. இந்த குக்கீஸ் டேஸ்ட்டா இருக்கு. சுகர் ஃப்ரீ அதான் ஒண்ணு மெயின் விஷயம். ஸோ சுகருக்கு பதிலு ஜாகரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. ஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் மார்க்கெட்டில் வாங்கினேன், கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வாங்கினேன் இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஸோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டிடலாம். இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு தான் ரெடி ஆயிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். எஸ், ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் அண்டு பன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ரெடி ஆயிருக்கேன். படத்துக்கு போயிட்டு பார்க்கலாம். என்ன படம் போகிறோன்னு கெஸ் பண்ணுங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அடிச்சு பிடிச்சி போயிட்டு இருக்கோம். 6:30. 6:30 தான் படமே. 6:30க்கு மேலே போய்கிட்டே இருக்கும் இன்னும். ஆ, அப்படியா? இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கு. அப்போ கரெக்டாக ரீச் ஆயிடும். எஸ், படையப்பா படத்துக்கு வந்திருக்கோம். போகலாம். டைம் ஆயிடுச்சு. உள்ள போகலாம். எஸ், இன்டர்வல் விட்டாங்க. ஸோ இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சாண்ட்விச் அண்ட் அவருக்கு ஒரு சமோசா அண்ட் ஒரு காஃபியும் அவர் வாங்கியிருந்தாரு. அவ்வளோதான் ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம் நாங்கள். வாங்கிட்டு உள்ளே கொண்டு போயாச்சு.
ஹலோ கைஸ், படம் இப்போ இன்டர்வெல்ல இருக்கும். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கைஸ் படம். இப்போவே அந்த ஜோக்லாம் இன்னுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்கு படம். நம்ம நிறைய வாட்டி பார்த்தது தான் சின்னதுலேருந்து. இப்போ குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ ஒரு 10 வயசு தான் இருக்கும். அவங்களாம் 2015 பார்னாக இருப்பாங்க. அவங்களாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க படத்தை. பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ அதான் இன்டர்வெல்லே கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக எடுத்திருக்கேன் நான். நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும். It's not a game, it's a rich thing. டேஸ் படம் முடிச்சுட்டு நாங்கள் அதிகமாக தான் போயிருந்தோம். ஐஸ்கிரீம் ஷாப் படத்துலேயே கொஞ்சம் நிறைய ஸ்நாக்ஸ் கொஞ்சம் டிஃபனே முடிச்சிட்டதால லைட்டாக தான் பசிக்குது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருந்தாரு. ஸோ பார்சல் வாங்கிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு. ஸோ டேக்காவே எடுத்தாச்சு. ஏன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை, டயர்டாக இருந்தது. அதனால் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்சல் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அவருக்கு இந்த லோட்டஸ் பிஸ்காஃப் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால அது அவர் வாங்கிட்டாரு. அண்ட் எனக்கு எதுவுமே வாங்கிக்கல. ஏன்னா நான் அப்பதான் கோல்டுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருந்தேன். அதனால எதுவும் வாங்கல. அண்ட் அந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாண்டிச்சேரி இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி தாங்க நீங்க பார்க்கணும். அதுவும் குறிப்பா மெஷின் ஸ்ட்ரீட்டு. இந்த மாதிரி சூப்பரான ஸ்டார்ஸ், லைட்ஸ் அண்ட் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா பொருள்களுமே அழகா வச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த மெஷின் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு 3, 4 கடைகள் அப்படியே ஐ கேட்சிங்கா சூப்பரா இருக்கும். டூரிஸ்ட்லாம் மோஸ்ட்டா இந்த பிளேஸ் இந்த இடத்த பார்க்கறதுக்காகவே வருவாங்க. அது இந்த டிசம்பர் டைம்ல. ரொம்பவே நல்லாருக்கும். நீங்களும் பாண்டிச்சேரி வரீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட்ட மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க. ஹாய்! இப்போ தான் படம் முடிச்சுட்டு வந்தோம். படம் இன்னமும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சின்ன வயசில் எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாஸ் சீன்ஸ்லாம், என் வழி தனி வழி இது எல்லாமே சூப்பராக இருந்தது. தேட்டரில் இப்போ வரைக்கும் அதே கிளாப்ஸ் இருந்தது. நல்ல க்ரௌடு, சூப்பராக இருந்தது. நீங்களும் பார்க்கலன்னா சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வாங்க. என்ன பண்றீங்க பட்டுக்குட்டி? என்னதான் வளர்ந்துட்டாலும் இந்த 90s கிட்ஸ் எல்லாம் இன்னும் இப்படிதாங்க குழந்தையாவே இருக்காங்க. என் ஹஸ்பண்டும் இன்னும் கேம்ஸ் விளையாடிட்டு இந்த மாதிரி 90s கிட்ஸ் கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு தாங்க இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கே தெரியாம சீக்கிரட்டா எடுத்துட்டு இருந்தேன். அதனால உடனே இதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஹலோ ஆல், திஸ் இஸ் சண்டே. ஸோ இன்றைக்கி அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எங்களுக்கு என்ன வேலை, இப்போ எதுக்கு ரெடி ஆகிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இருக்க ஒரு தம்பி ஒருத்தர், அவர் மாலை போட்டிருக்காரு சபரிமலைக்கு. ஸோ நாங்களும் வேண்டிக்கிட்டு அந்த நெய் தேங்காய் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது பண்ணலான்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக 1 வீக் நாங்களுமே எப்படி சபரிமலைக்கு எப்படி விரதம் இருப்பாங்களோ அதே மாதிரி நாங்கள் விரதம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கோயிலுக்கு போயிட்டு அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அவருக்கு இடிமுடி கட்டணும். அதுக்கப்புறமா அந்த தேங்காய் கொடுத்து அனுப்ப போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே எங்கள் கூட வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலில் தான் இந்த மாலை போடுற ப்ராசஸ்லாம் நடந்துச்சு. அந்த இடிமுடி கட்டுவாங்க இல்லையா, அந்த தேங்காயில் எண்ணெய்லாம் ஊற்றிட்டு, சாரி நெய் ஊற்றி ஃபில் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, எந்த ஃபேமிலிலாம் போகிறாங்களோ அவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் கூப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்காக டிஃபன்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எப்பவுமே போடுவாங்க. நாங்கள் சின்னதில் அதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒருத்தவங்க மாலை போடும்போது நாங்கள் கூட போயிட்டு இருந்து சாப்பிட்டுலாம் வந்தோம் நாங்கள். பாண்டிச்சேரி டிராஃபிக் சொல்லவே வேணாம். அதுவும் வீக்கெண்ட்ல அப்படி நகரவே முடியாத அளவுக்கு அவளோட வராங்க. எவ்வளோ சந்தோஷம். தோரணம் ஆயிரம். ஸோ இதுவுமே ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் தான். 3 டேஸா நடந்துட்டு இருந்தது. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. நாங்கள் சண்டே தான் லாஸ்ட்டாக தான் போட்டோம். எங்களுக்கு பூஜை டைம் ஆயிடுச்சு. ஹலோ ஆல், சண்டே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோரணம் ஆயிரம். ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. நம்ம சண்டே அதுவும் போகிற டைமில் மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆக போகுது. இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. உள்ளே போக போகிறோம். வாங்க எங்கள் கூட நீங்களும் எப்படி இருக்குது. ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் இது. ஸோ எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படி எல்லாமே பார்க்கலாம்.
டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ள போலாம். எஸ் நாங்க அங்க சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா என் ஸ்கூல் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு, என்னுடைய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கும் அவங்கள வந்து ஒரு ஹாய் சொல்லியிருந்தேன். ஸோ இது அவங்களோட ஹாய். எஸ். அண்ட் அப்படியே நாங்க மறுபடியும் சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெறைய ஸ்டால்ஸ் இருந்தது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து ஆஃபர்லலாம் போட்டிருந்தாங்க. பை ஒன் கெட் ஒன் அப்படிங்கிற மாரி 500க்கே 2 ஃப்ரேம்லாம் குடுக்குற மாரிலாம் ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு. நெறைய ட்ரெஸ் ஷாப்ஸ் இருந்துச்சு, ஜுவல்லரி ஷாப்ஸ் இருந்தது. அண்ட் யுட்டென்சில்ஸ் இந்த மாரி வீட்டுக்கு தேவையான யுட்டென்சில்ஸ் ஷாப்ஸ் இருந்தது. அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், மசாலா ஐட்டம்ஸ், சோப்ஸ் இந்த மாரி நெறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, கிட்ஸோட ப்ளே ஏரியா. இங்க வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்கு. அண்ட் இந்த பக்கம்லாம் ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய மக்களை என்டர்டைன் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. எஸ், போரே அடிக்காம நல்லா சுத்தி பார்க்கறதுக்கான ஒரு நெறைய ஸ்டால்ஸ் இருக்கிற இடம் தான் சொல்லணும். இந்த வீக்கெண்ட் வந்து எனக்கு 2 நாளுமே 2 எக்ஸிபிஷன் போன மாரி தான் ஜாலியா இருந்தது. சாட்டர்டே கிறிஸ்மஸ் மார்க்கெட் அண்ட் சண்டே வந்து தோரணமாயிரம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நியூஸ் 18 தமிழ்நாடு அவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் கூட பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ரிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாடர்னாகவும் இருந்தது, கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச்சோடையும் இருந்துச்சு. ஸோ இந்த கம்பல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கோல்டன் இயர்ரிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாடர்ன் அண்ட் நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் மாதிரியான ஒரு group தான் வந்து நிறைய சாங்ஸ்லாம் பாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லக்கி ட்ராவும் கண்டக்ட் பண்ணாங்க. வரைக்கும் எனக்கு எந்த லக்குமே அடிக்கல. கிறிஸ்மஸ் மார்க்கெட்லேயே அந்த லக்கி ட்ரால லக்கு ஒர்க் அவுட் ஆகல. அப்படியே நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு சரி பசிக்குதே சாப்பிடலாம், அதுவும் இவ்வளோ நாள் விரதத்துல வேற இருந்தோமா, அதனால சாப்பிடலாம்னு சொல்லி இந்த இடத்துல சீரக சம்பா பிரியாணி இருந்துச்சு. அது ஒன்று பார்சல் வாங்கியாச்சு. அண்ட் அது விரதம் முடிஞ்சுதா? பிரியாணி வாங்கிட்டீங்களா? எஸ், நாங்கள் சிக்கன் விங்ஸ் மட்டும் ஒன்று அப்படி பசிக்கு வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடிச்சிட்டோம். அண்ட் பசங்க ப்ளே ஏரியா பக்கம் வந்தோம், பார்த்தா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கும் ஆசையாக இருந்தது. பட் என்ன சொல்லிட்டாங்கன்னா 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்க மட்டும்தான் வந்து அலோடு அப்படின்னு சொல்லியாச்சு. எங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்தது. அப்படியே நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டால்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். ஸோ இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ ரொம்ப கலர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இப்பவும் வாங்கி சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் இல்லாத மாதிரி பார்த்து. ஸோ கைஸ் நம்ம இப்போ டிடி ஃபேஸ் டச் அவங்களுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவங்க சூப்பர் க்யூட்டாக வந்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்து அழகாக வந்து ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஆஹா பார்த்தீங்கன்னா ஒரு வேல் தானே, டால்ஃபினா, டால்ஃபின் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா ஃபேஸில். பேப்பர்ல வரையறத விட இது மாதிரி ஸ்கின்ல வரையறது ரொம்பவே கஷ்டம். அது ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த ஃபேஸ்க்கு எது சூட் ஆகுமோ அப்படி பண்ணாங்க. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நைஸ், சூப்பர் கியூட். ஓகே, இந்த மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங் உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து டிடிஸ் ஃபேஸ் டச்சை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. அண்ட் ரிட்டர்ன் வரும்போதும் நிறைய வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான அக்சசரிஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து யங் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கடை அப்படின்னு சொல்லலாம்.
நிறையவே வந்து ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கேம் தெரியும் இல்லையா, அந்த நம்பர்ஸ் வந்து எத்தனை இருக்கோ அதை ஆட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு gift கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பே பண்ணுறதை விட அங்கே விழுற gift வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் சும்மா விளையாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணப்போ சும்மா விளையாடி பார்த்தேன். ஸோ ஒரு லாங் டே முடிச்சுட்டு பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். தோரணம் ஆயிரமில் பர்ச்சேஸ் பண்ணுறது காட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 2 கம்பல் வாங்கியிருந்தேன் நான். ரெண்டுமே சேர்த்து எனக்கு அப்போ அவங்களே ஆஃபரில் தான் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. ஸோ எது எடுத்தாலும் 199 அப்படின்னு சொல்லி 200 அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து 2 செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு கேட்டேன். 2 எடுத்துக்கிறேன், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களும் வந்து 2 கம்பல் எனக்கு 300க்கே கொடுத்தாங்க. 150 150 அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பரான ஒரு ஆன்டிக் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து இந்த கொடை மாதிரி தானே இருக்கும். ஸோ எல்லா சிமிக்கியுமே அப்படி தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகாக ஒரு பால் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீஸை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டான்சிங் டால் மாதிரி அதுலேயுமே ஒரு ஷேட் இல்லாமல் 2 இருந்துச்சு. ஸோ எந்த சாரீக்கு வேணால் ஒரு சிம்பிளான ஆக்சசரி இதை அழகாக பேர் பண்ணலாம். அதோட சவுண்ட் கேட்குதுங்களா? எஸ், சவுண்டு பாருங்கள், சூப்பராக சவுண்ட் கேட்குது. இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது 2யுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக க்ளோசிங் டைமில் இது 2யுமே வாங்கியிருந்தேன் நான். ஸோ இது 2மே நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் அழகாக க்யூட்டாக வாங்கியிருந்தேன். இங்கே வந்து பேர்ல் மாதிரி வச்சு இருந்தது. அண்ட் கொஞ்சம் நல்லா ஃபங்க்ஷன் வேர் மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கு ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியும் நம்ம போட்டுக்கலாம் இல்லையா, இப்படியும் தூக்கிக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸோ இதோட நான் வீடியோவும் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.